सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியில் விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியின் தினசரி ஞானபோதனை. தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயியின் இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 7, ஓவி 121. பாபா சுயமாக பஜனை பாடுவார். பக்தர்கள் அமர்ந்து ஒத்து பாடுவார்கள். பண்டரி மீதான அன்பிலே செல்வார். அதற்குள் நானாவும் வந்தார். பாபா திடீரென்று பண்டரியினுடைய கீர்த்தனையை பாடத் தொடங்கினார். சாந்தோர்கர் வருவதை மற்றும் பண்டர்பூரின் மாம்லத்தார் பதவியை பற்றி அறிந்தபோது நானா நீம்காவன் அருகே இருந்தார். சாயி ஒரு முழுமையான திரிகால ஞானி ஆவார். பாபாவின் பஜனையின் வார்த்தைகள் பண்டரிபுரம் செல்வோம், அடைவிடம் அதுதான் அதுதான். பண்டரிபுரம் செல்வோம் செல்வோம், அடைவிடம் அதுதான் அதுதான். முகாமும் அங்குதான் அங்குதான், என் பண்டரி ராயாவின் வீடும் அங்குதான். பாபா பஜனை பாடிக்கொண்டிருந்தார். பக்தர்களும் அவரை போலவே பஜனையை உடன் பாடி வந்தனர். பண்டரியை அனைவரும் அன்புடன் அடைந்தனர். அதே நேரத்திலே நானா சந்தோர்கரும் தன் குடும்பத்துடன் அங்கு வந்து சேர்ந்தார். பாபாவின் காலிலே விழுந்தார் சாந்தோர்கர். இனி மகாராஜ் எங்களுடன் பண்டர்பூரிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்றார். இதை கோர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் பாபாவிற்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். அப்போது பாபா பண்டாரிக்கு போவதற்கு புகழ் பாடிக்கொண்டிருந்தார் என்று சாந்தோர்கரிடம் எல்லோரும் சொன்னார்கள். இதை கேட்ட நானா சாந்தோர்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பாபாவினுடைய லீலையை புரிந்து கொண்ட அவர் பாபாவினுடைய பாதத்திலே தலை வைத்து வணங்கினார். ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்த அவர் பாபாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். சாந்தோர்கர் தலை குனிந்து பாபாவிடம் விடை பெற்று பண்டரிபூருக்கு சென்றார். பாபா மசூதியிலே மகள் சாபதி மற்றும் தாத்தியாவுடன் உறங்குவது வழக்கம். பாபாவிடம் இது போன்ற பல அற்புதங்கள் செய்தார். மனித ஜென்மத்தினுடைய மகிமையை பாபா விவரிக்கின்றார். இவ்வாறு மனித வாழ்விலே பாதி நேரம் தூக்கத்திலே கழிகின்றது. எஞ்சிய பாதி குழந்தை பருவத்தை விளையாட்டிலும், இளமை பருவம் பெண்களினுடைய இன்பத்திலும், முதுமை காலத்திலே முதுமையினாலும் எப்பொழுதும் பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். வந்தான் வந்தான், உயிரினமாக பிறந்தான், வளர்ந்தான், பெரியவனானான், சிறந்தவனானான், அனைத்தும் நடத்தினான், பின்னர் மறைந்தான். பெரும்பாலானோரின் நிலை இதுதான். உயிர் சுவாசம் இருக்கும் வரை அனைத்தும் மனிதனின் கையில். உண்மையிலே இறைவனை அடைவது மனித பிறப்பின் கடமை. மனிதனாக பிறந்தாலும் இதை அடையாத நாய்க்கும் பன்றிக்கும் என்ன வித்தியாசம்? உணவு, உறக்கம், பயம், பாலுறவு ஆகியவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே மாதிரியானவை.
ஊட்டச்சத்தும் பாலுறவும் தான் உடலினுடைய குறிக்கோள் என்று நம்புகின்றவன் வீணாக பிறக்கின்றான். இறைவனை அடைவது மனித பிறப்பினுடைய கடமை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். பண்டரிபுரம் செல்வோம் செல்வோம், அடைவிடம் அதுதான் அதுதான், முகாமும் அங்குதான் அங்குதான், என் பண்டரி ராயாவின் வீடும் அங்குதான். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।